கைஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு ஹை குவாலிட்டி பிரேக் அவுட் என்ட்ரிஸ் எடுக்கிறது ப்ளஸ் வந்து எப்படி வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபேக் அவுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பிரேக் அவுட் என்ட்ரிஸ் அப்படின்னு வரும்போது இப்போது நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியில் வந்து மோஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயாஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம் அண்ட் 4 hour டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரீவியஸ் 4 hour கேண்டில் எந்த டைரெக்ஷனில் க்ளோஸ் வச்சுருக்கோ அந்த டைரெக்ஷன் பேஸ் பண்ணி தான் நான் லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து ட்ரேடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் 4 hour கேண்டில் ஒரு சாலிடான ஒரு புல்லிஷ் கேண்டிலாக க்ளோஸ் வச்சுருக்கு அப்படின்னா, ஸோ நான் இப்போ கரண்ட் 4 hour கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாட்டம் விக் ஃபார்ம் பண்ணி அப்சைடில் புஷ் பண்ணுறதுக்காக தான் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். என்னோடய என்ட்ரிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்போல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து 4 hour கேண்டில் அதாவது 4 hour டைம் ஃப்ரேம் இந்த மாதிரி கீழே வந்து புஷ் பண்ணி ஒரு பாட்டம் விக் ஃபார்ம் பண்ண வருதோ, ஸோ அந்த டைமில் மோஸ்ட்டாக என்னோடய என்ட்ரிஸ் இருக்கும். எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட பயாஸ் வந்து புல்லிஷாக இருக்கும் போது லோவர் டைம் ஃப்ரேம் அதாவது 30 minute அண்ட் 15 minute ஸோ ஏதாச்சும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு சொல்லி வெயிட் பண்ணுவேன். ஸோ அந்த டைமில் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வந்து கேண்டில் வந்து ஒரு க்ளோசர் வச்சுருக்கு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச்குள்ளேயே வந்து கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. எதர் மேலேயும் புஷ் பண்ணல ஆர் கீழேயும் புஷ் பண்ணல. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பிரேக் அவுட் என்ட்ரிஸ் எடுப்பாங்க. ஸோ எந்த டைரெக்ஷனில் கேண்டில் க்ளோஸ் வைக்குதோ அந்த டைரெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக் அவுட் என்ட்ரிஸ் எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் டைரக்ஷன் பேஸ் பண்ணி அந்த ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம ட்ரேட் எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து நிறைய ஃபேக் அவுட் என்ட்ரிஸ் நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 hour வந்து புல்லிஷாக இருக்குது இல்லை டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து புல்லிஷாக இருக்கும் போது நம்ம வந்து இந்த செல் என்ட்ரிக்கு இந்த சைடு பிரேக் அவுட் வச்ச உடனே நம்ம வந்து செல் என்ட்ரி எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் அந்த ஜோனுக்கு மேலே அகெயின் க்ளோஸ் வச்சு ஸோ அப்சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு புஷ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி புஷ் பண்ணி ஒரு அப்சைட் மூமெண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸோ இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம 4 hour டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் 4 hour வந்து கிளியராக புல்லிஷாக க்ளோஸ் வச்சுருக்கும் போது ஸோ நம்ம என்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பை சைடு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ கேண்டில் வந்து இந்த ஜோனுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சக்கப்புறம் ஸோ நம்மளோட என்ட்ரிக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து கேண்டில் வந்து க்ளோசர் வச்ச உடனே நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஜோனுக்கு மேலே ஒரு க்ளீனான ஒரு பிரேக் அவுட் வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஸோ இந்த க்ரைட்டீரியாஸ்லாம் அலைன் ஆனால் மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும். ஸோ அப்படி என்ன அப்படின்னா, ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ஆன உடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீப்பரான ஒரு பாட்டம் விக் ஃபார்ம் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா லோவர் டைம் ஃப்ரேமில் அதாவது 1 minute ஆர் 5 minute ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும். இந்த ஜோனை வந்து ப்ரைஸ் அகெயின் ரீடெஸ்ட் பண்ணி டச் பண்ணிவிட்டு அகெயின் 15 minute வந்து இந்த ஐயை பிரேக் பண்ணும் போது என்னோடய என்ட்ரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாட்டம் விக் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ப்ரீவியஸ் ஐயை பிரேக் பண்ணும் போது என்னோடய என்ட்ரி. ஸோ என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜோனுக்கு கீழே ப்ளேஸ் பண்ணிவிடுவேன். அண்ட் தென் என்னோடய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அதாவது நெக்ஸ்ட்டு ரிஜெக்ஷன் எங்கே இருக்கோ ஸோ அந்த ஜோனில் என்னோடய டார்கெட் இருக்கும். ஆர் எல்ஸ் ஒரு 1:1 மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட்ஸ் வந்து நான் செக்யூர் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி ட்ரேட்ஸ் எடுக்கும் போது நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா செல் சைடுமே சேம் அதே மாதிரி தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 hour கேண்டில் பியரிஷாக இருக்கும் போது நான் பியரிஷ் பிரேக் அவுட்டுக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். பை சைடுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி 4 hour கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கும் போது ஸோ நான் ஒரு சாலிடான ஒரு செல் என்ட்ரிக்கு ஃபோக்கஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி கேண்டில் க்ளோஸ் வச்சக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கேண்டில் ஒரு நல்ல ஒரு ஸ்டீப்பரான டாப் விக் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதோட ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணும்போது என்னோடய என்ட்ரி இருக்கும். ஸோ அதாவது இந்த ப்ரீவியஸ் லோ இந்த லோவை பிரேக் பண்ணும்போது என்னோடய என்ட்ரி இருக்கும். ஸோ என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜோனுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிடுவேன். டார்கெட் வந்து சேம்
அடுத்த சப்போர்ட் ஜோன் வரைக்கும் என்னோட டார்கெட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து மோஸ்ட்டாக பிரேக் அவுட் என்ட்ரிஸ் எடுக்கணும். ஸோ அண்ட் தென் வந்து சிங்கிள் கேண்டில் பிரேக் அவுட் இருக்கும். ஸோ சிங்கிள் கேண்டில் பிரேக் அவுட் என்ட்ரி என்ன அப்படின்னா, லெட்ஸே இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 ஹவர் வந்து ஒரு சாலிடான புல்லிஷாக இருக்குது. ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ எப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் ஃபார்ம் பண்ணி அப்சைடில் புஷ் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, ப்ரைஸ் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் பக்கத்தில் ஒரு பியரிஷ் கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸில் நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கேண்டில், ஸோ ஒரு நல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு க்ளோசர் வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து கேண்டில் வந்து அந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருந்துச்சு அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பை என்ட்ரி எடுக்கலாம். ஸோ எப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாட்டம் விக் ஃபார்ம் பண்ணிவிட்டு, ஸோ அதோட ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணும்போது நம்மளோட என்ட்ரி இருக்கும். நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட கேண்டில் லோவில் இருக்கும். டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அதை மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எதனால் வந்து 4 ஹவர் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் 4 ஹவர் கேண்டில் நல்ல ஒரு பியரிஷாக இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லோ வந்து பார்த்திங்கன்னா இந்த 15 மினிட் ஆர் 30 மினிட்டில் இந்த லோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேண்டில் வந்து இந்த 15 மினிட்ல ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டமாக இருக்குது. இந்த புல்லிஷ் மொமெண்டம் வந்து நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜோன்லேருந்து ப்ரைஸ் 4 ஹவர் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக அப்சைடில் வந்து புஷ் பண்ணியிருக்கு. ஸோ அப்சைடில் புஷ் பண்ணியிருக்கு. இந்த ஐ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 4 ஹவரோட ஐ. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ஐயை ஃபார்ம் பண்ணக்கப்புறம் நமக்கு லோவர் டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஒரு சப்போர்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இந்த சப்போர்ட்டுக்கு கீழே நெக்ஸ்ட் கேண்டில் க்ளோசர் வைக்கும் போது நம்மளோட 4 ஹவரோட வியூ வந்து இந்த மாதிரி இருக்கும். 4 ஹவர் வந்து ஒரு டாப் விக் ஃபார்ம் பண்ணிவிட்டு அது கீழே நெக்ஸ்ட்டு புஷ் பண்ணுறதுக்கு ஸோ ட்ரேட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும் 4 ஹவரில். ஸோ நமக்கு அது லோவர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு என்ட்ரி கன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ இதில் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா சேம், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டீப்பரான டாப் விக் இருக்கணும். அந்த டாப் விக்கை ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி இருக்கும். ஓகேங்களா? நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கம்ப்ளீட்டாக அடுத்த சப்போர்ட் ஜோன் வரைக்கும் நம்மளுக்கு டார்கெட் இருக்கும். ஸோ இப்போது ப்ரைஸ் மூமெண்ட் வந்து நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் வந்து 4 ஹவர் பார்க்க நல்ல புல்லிஷாக இருக்கும். ஆனால் வந்து ட்ரேடு வந்து நம்ம எடுத்து முடிச்சக்கப்புறம் நம்மளோட ட்ரேட் வியூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 4 ஹவரில் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டீப்பர் டாபிக் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு மார்க்கெட் வந்து ஓவர் புல்லிஷாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதே வந்து அந்த ட்ரேடு வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நம்மளோட ட்ரேட் வந்து ஃபுல் டிபி ஹிட் ஆகும்போது மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு வியூவில் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கும் போது ஹையர் டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி எடுக்கும் போது நம்ம நிறைய மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணுவோம், நிறைய ஃபேக் அவுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுவோம்.